ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க பர்மனெண்ட் ஜாப்பு தாங்க. இதுக்கான நிறைய வேகன்சிலாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இதோடைய ஆரம்ப சம்பளம் பார்த்திங்கன்னா 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,40,000 வரைக்கும் முடிக்கிறாங்க. லாஸ்ட்டு டேட்டு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு 30/11/2024, அதாவது நவம்பர் 13 வரைக்கும் லாஸ்ட்டு. இது முழுக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுற ஒரு ஜாபு தான். இதுக்கு ஃப்ரெஷருக்கு சேர்ந்து எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. இதுக்கான ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணவுத்துறையில் தான் ஒரு ஆஃபீஸராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதோடைய எல்லாமே பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லிங்க் எல்லாமே, வெப்சைட்டு எல்லாமே, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். அந்த நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. ஓகே மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, இப்போ எந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சிலேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாபை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 30 நவம்பர் 2024 வரைக்கும் இருக்குது. அதாவது 30/11/2024 வரைக்கும் இருக்குது. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு இதுதாங்க. இந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம். நம்ம வெப்சைட்லேயும் கொடுத்து வச்சுருக்கோம். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா இது த்ரூ ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோடைய வெப்சைட்டில் இங்கே தான் இதில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதோடைய என்னென்ன ஜாப்பை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் வேகன்சிலாம் இதை கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க. டெப்டி மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா டெப்டி மேனேஜர் அண்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ட்ரைனிங், ஹெச்ஆர், குவாலிட்டி, அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்டு பார்த்திங்கன்னா வில்லிங்னஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சரில் குவாலிட்டி, மார்க்கெட்டிங், அந்த மாதிரி நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 15 ஜாபுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது 188 வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக. அது கேட்டகரி வைஸாக எல்லாமே ப்ரீஃபாக இதில் போட்டிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க மக்களே. நீங்கள் மேற்கொண்டதை நீங்கள் பார்த்துங்க. இதோடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, MBA முடிச்சிருக்கணும் அண்டு 2 இயர்ஸ் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. LLB முடிச்சிருக்கணும், எல்லாமே முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜாபுக்கான பைசா பார்த்திங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு 50,000லேருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, அதே MBA HR முடிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அதாவது ஹெச்ஆருக்கு பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமோ பர்சன் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களும் 60% இருக்கணும். அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், MS ஆஃபீஸ் மேனேட்டரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் QCயில் பார்த்திங்கன்னா MSc அக்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60% மார்க் எடுத்துருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் MS ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனும் அண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் போட்டிருக்காங்க மக்களே. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்டை கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதுக்கான சேலரி டீட்டெயில் பே ஸ்லிப்பு பார்த்திங்கன்னா ஜென்ரல் மேனேஜருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜருக்கு 70,000லேருந்து 2 lakh வரைக்கும் இருக்குங்க. அதாவது மொத்தமாக சேர்த்தே இவங்களுக்கு பெர் மந்த்துக்கு பார்த்திங்கன்னா 1,40,000 கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேனேஜர் ட்ரைனிங் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா 50லேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பார்த்திங்கன்னா 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் என்னென்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரல் மேனேஜருக்கு 50 இயர்ஸ் வரைக்கும், அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 30 இயர்ஸ் வரைக்கும், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் 27, சீனியர் ட்ரைனிங் 27, ட்ரைனிங் 27ங்க. அதாவது ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் அண்டு 3 இயர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்குங்க. அண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு பர்சனல் இன்டர்வியூ. இது 3 தாண்டி தான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும், பார்ட் 1 எப்படி இருக்கும், பார்ட் 2 எத்தனை கொஸ்டின் இருக்கும், அவ்வளோ எத்தனை நிமிட்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து இங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. ப்ரீஃபாக பார்த்துக்கணும் மக்களே. ஃபிசிக்கல் இது அதாவது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட்டு அண்டு இது வந்து ரெக்யர்மெண்ட்லாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்கும். பேமெண்ட்டு ஆன்லைனில் பே பண்ண மாதிரி தான் இருக்கும். இது எவ்வளோ பேமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் 500 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு இது ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க ப்ரீஃபாக. அப்புறம் வேறு என்ன கொடுத்து வச்சுருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் எஸ்டிக்கு பே பண்ணுறதுனா ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துங்க. இங்கே எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்றதையும் சொல்லி வச்சுருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அப்புறம் இதோடைய டேட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 2024 தான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நடக்கும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.